வணக்கம். இன்றைக்கி நம்ம கிறிசாந்தமம் ஃப்ளவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட்டு, பர்பிள், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்கும். இந்த பிளான்ட்டை நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். நம்ம சீட்ஸ்லேருந்தும் க்ரோ பண்ணலாம், இல்லைனா நம்ம கட்டிங்ஸ்லேருந்தும் க்ரோ பண்ணலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவம்பர், டிசம்பர் மந்த்லலாம் இந்த ஃப்ளவர்ஸ் நம்மளால் நிறைய பார்க்க முடியும். நர்சரிக்கு போனோம்னா ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் நம்மளுக்கு நல்லா பிரைட்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பொதுவாக நம்ம ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் இதோடைய கட்டிங்ஸ்லேருந்து நம்ம ஒரு புது பிளான்ட்டோ இல்லைனா ஒரு சீட்ஸ்லேருந்து க்ரோ பண்ணோம் அப்படின்னா நவம்பர், டிசம்பரில் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். மஸ்டர்ட் கேக் அப்படின்ற இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமேசானில் கிடைக்கும். நம்ம அதை வச்சு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரிக்கலாம். இது குறிப்பாக பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நிறைய மாதங்களுக்கு அந்த நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு நம்ம கட்டாயமாக வந்து உரம் கொடுக்கணும். நம்ம மண்கலவையிலே கம்போஸ்ட், அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் கலந்து நம்ம மண்கலவை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா கூட செடி வந்ததுக்கப்புறமா கூட நம்ம நிறைய உரம் அதுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பனானாவுடைய தோல், அதில் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரித்து அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நம்ம உரம் வாங்கலைன்னா அதுவுமே இந்த செடிக்கு நல்ல தேவையான ஒரு சத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் மண்ணை வந்து டாப் லேயர் சாயிலை வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படி கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா செடிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு 6 hours சன்லைட் இருக்க மாதிரி ஒரு இடத்துல பார்த்துக்கோங்க. டெய்லியுமே நம்ம வாட்டர் வந்து போடணும், சாயிலோட ட்ரைனஸ்க்கு ஏற்ற மாதிரி. நம்ம வளர்க்குற இந்த செடியில் அந்த தண்ணி தேங்குற மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடணும். உங்கள்கிட்ட எந்த வந்து உரம் இருக்கோ, ஒரு வேளை உங்கள்கிட்ட கவுடங்க் இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பனானா பீல் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் அதே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லையா நான் சொன்ன மாதிரி இந்த மஸ்டர்ட் கேக் அதுவுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மண்ணில் நீங்கள் அந்த தொட்டியை வைக்கும்போது தேவையில்லாத செடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இல்லைனா சத்துக்கள்லாம் அந்த செடிக்கு போய் அதுவுமே வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட செடி வந்து சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நவம்பர், டிசம்பர்னாலே இந்த பூக்களோட அழகை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் நர்சரிக்கு போனீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்கும். நீங்கள் அதில் ஒன்றுமே ஒரு செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த பூக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வாடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த பூக்கள் வந்து அப்படி நிறைய இருக்கும். வாடாத இந்த நல்ல ஒரு பூக்கள் வந்து நம்ம தோட்டத்தையே ரொம்ப அழகாக்கிடும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையுமே வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.